ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குன்ற ட்ரைவ்க்குள்ள இந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே போங்க. எப்போ வந்து அந்த video.py அப்படின்ற ஃபைல் வருதோ அப்போ, ஓகேடா, அப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஓகேடா. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இங்க எம்டி ஸ்பேஸ் இருக்குடா, இங்க வச்சு கமெண்ட் பண்றேன். அதாவது நான் என்ன சொன்னா, இங்க இங்க எங்க கிளிக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிளிக் பண்றது, இல்லை இங்க கிளிக் பண்றது. ஸோ இப்படி கிளிக் பண்ணா பேக்ல போயிடும், ஓகேடா. ஸோ அங்க பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள போயிருங்க. ஸோ இங்கதான் video.py இருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிஎம்டி டைப் பண்ணால் உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரன் பண்ணுறதுண்டா. ஸோ ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட் நீங்கள் எழுதிக்க, சிஎம்டி ஸ்பேஸ் ரன் ஸ்பேஸ் video.py. ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மேம் கிட்ட காட்டும்போது டைப் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ என்டர் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும்டா. மேபி புது லேப்டாப்ல ஏதாவது போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில் மட்டும் கேட்கும். அதை நீங்கள் டைப் பண்ணுற மேண்டிட்டரி இல்லை, பட் கேட்கும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணுறது. இது நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணினீங்கன்னா நீங்கள் அதை வச்சே பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் இப்போ தான் நியூ கேண்டிடேட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போய்க்கலாம், ஓகேடா. ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிஜிஸ்டர் தான். இதில் வந்து நான் சும்மா டம்மியாக வந்து லைக் பார்த்திபன் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திபன் பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 கொடுங்க. மறந்துடுன்றக்காக நான் அப்படி கொடுப்பேன். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணும் அது கொடுங்க. சரி, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அதை வந்து சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது இதில். ஏன்னா நான் உங்களுக்கு சில நேரம் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஓகே. 691 கொடுத்துருக்கேன், ஓகேடா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். இந்த யூசர் நேம் நான் காப்பி பண்ணிக்கிறேன், பேக் டு லாகின் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு அதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் 1 2 3 4 கொடுத்துருங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் தான் மேண்டிட்டரியா அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லடா. உங்களுக்கு மெயினான விஷயமே இவன் மட்டும்தான், ஓகே. ஆக்சுவலாக வந்து ஏன்னா சில பேர் கேட்பாங்க என்ன ப்ராஜெக்ட் சின்னதாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறவங்க இருக்காங்க. பட் அல்காத்தம் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்டோட சைஸே இவ்வளோ தான்டா. அதாவது அல்காத்தமோட வேலை லைக் வந்து ஒரு ஃபேஸ் டிடெக்ஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம்னா அந்த மிஷின் அவ்வளோதான், அந்த வேலை அந்த மிஷின் மட்டும்தான். ஃபிங்கர் வச்சிங்கன்னா அது ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி இவ்வளோதான் ஒரு வேலை. அதுதான்டா அல்காத்தத்தோட வேலையே இவ்வளோதான், ஓகேடா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒர்க் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின்ல ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னா நிஜமாக சொல்ல எதுவுமே ஒர்க் கிடையாது. சும்மா கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறதுக்காக போட்டுருக்காங்க. பட் நம்மளோட மெயின் ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபைல் தான், ஓகேடா. ஸோ முதல்ல வந்து ப்ராஜெக்ட் என்னன்ற சொல்கிறேன். இதில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் எப்படி மேம் சொல்லிப்போம் அப்படின்னா, ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ரியல் டைமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த ஒரிஜினல் இமேஜில் வந்து இது என்ன பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிராஃபிக் இருக்கா இல்லையா, அதாவது எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கு, ஹை லெவலா இல்லை மாடரேட்டா இல்லை டிராஃபிக்கே இல்லையா அப்படின்ற டிடெக்ட் ஒன்று பண்ணும். இது வந்து ப்ரீவியஸாக இருந்ததுடா. இதுக்கு முன்னாடி இருந்து எப்படின்னா ஒரு இமேஜ் நான் அப்லோட் பண்ணுறேன்னா அது வந்து டிராஃபிக் இருக்கா இல்லையான்றது முன்னாடியே இருக்கு, ஓகேடா. இப்போ நம்ம ப்ரப்போஸில் என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா டிராஃபிக்கே ஃபைன் பண்ணிட்டு அது கூட வந்து எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி கொடுக்கணும். இதுதான் ஆக்சுவல் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுத்து ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் வந்து நான் சும்மா இங்கே 4 இமேஜ் வச்சுருக்கேன்டா. ஸோ நீங்கள் எந்த இமேஜ்னா போட்டுக்கலாம். நீங்கள் ரியல் டைம் ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க, ஓகே. கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா சில மேமே கூட கொடுப்பாங்க இந்த இமேஜ் போடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ எந்த இமேஜ் கொடுத்தாலும் ஓகே தான், இதை ஜஸ்ட் அப்லோட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன்னா இதில் கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு அது என்ன மாதிரியான அவுட்புட் அப்படின்றத கீழே காமிச்சிடும், ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களோட இதுதான் உங்களோட மெயின் ரோல். இதுதான் ஆக்சுவலாக ப்ராஜெக்டும் கூட.
இதில் வந்து பாருங்க. ஸோ என்ன சொல்றேன்னா இது வந்து டிராஃபிக் வந்து மாடரேட் தான். வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 7 வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேபி இமேஜ் கேட்கலாம். ஆனால் ஆக்சுவலாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் ஆக்சுவல் அவுட்புட் இவ்வளோ தான் தேவை. ஒருவேளை உங்களுக்கு இமேஜ் வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் நான் தான் கொடுத்துக்கிறேன்டா. ஓகேடா. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் இமேஜ் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அவுட்புட் இந்த மாதிரி கிடச்சிடும். ஓகேடா. ஸோ இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்டர் 7 வெஹிக்கிள்ஸ் அப்போ 7 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அண்ட் தென் டிராஃபிக் வந்து மாடரேட். ஒருவேளை இந்த அவுட்புட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஓகேடா. ஸோ இப்போதைக்கு நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன். என்னோட இமேஜ் வந்து நார்மலாக சேவ் ஆகிருக்கு. இதை என்னோட ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த இமேஜ் அப்லோட் பண்ணீங்களோ அந்த இமேஜில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எத்தனை வெஹிக்கிள் இருக்குது. ஓகேடா. ஸோ இதுதான் இதோட ஒர்க்கு. ஒரு நிமிஷம். ஓகேடா. ஸோ இது நமக்கு ரெடி பண்ண இமேஜ் இவ்வளோதான்டா. ஸோ இங்கேயே மேலே உங்களுக்கு காமிச்சிடும் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அண்ட் மாடரேட் டிராஃபிக் அப்படின்றது நமக்கு ஈவன் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா இந்த இந்த இமேஜ் வச்சு நீங்கள் வேறு ஏதாவது ப்ரீ பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேடா. ஸோ இவ்வளோ தானே நம்மளோட ப்ராஜெக்ட். வர்ஷன் எது டவுட்